மண் பேசும் சரித்திரம். புதுச்சேரியில் ராஜராஜன் கட்டிய சிவாலயம். கல்வெட்டுகள் சொல்லும் குறை தீர்க்கும் மண்டபங்கள். அரசனின் பெயரால் கட்டப்பட்ட பெருமாள் ஆலயம். சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட புதுச்சேரி ஆலயங்கள் பேசும் சரித்திர பதிவுகள். மண் பேசும் சரித்திரம். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு என்ற பகுதியில் இருக்கிறது அந்த சிவன் கோவில். முற்றிலும் கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த கோவிலை ராஜராஜ சோழன் நேரடியாக கட்டியதாகவும், தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்பாகவே இது கட்டி முடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த பகுதி திருபுவன மாதேவி ஈஸ்வர மங்கலம் என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறது. அத்தோடு இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் குண்டங்குழி என்று அழைக்கப்பட்டு அதன் பெயரால் குண்டங்குழி மகாதேவர் என்றே இறைவனும் அழைக்கப்பட்டிருக்கிறார். கோவிலுக்குள் நுழைந்தோ அப்போதுதான் குண்டங்குழி என்பதற்கான பொருள் விளங்கியது. ஆம், பள்ளமான பகுதியில் இந்த கோவில் கட்டப்பட்டிருந்தது. கல்வெட்டில் குண்டாங்குழி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த குண்டாங்குழி என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஆழமான ஒரு பகுதி. அப்போ அந்த குண்டாங்குழி என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் தான் ராஜராஜ சோழன் சிவனுக்காக ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறான். அதுவும் முழுமையாக அடித்தளம் முதல் விமானம் வரை கருங்கல் கோயிலாகவே கட்டியிருக்கான். ராஜராஜனே இந்த கருங்கல் கோயிலை கட்டினான் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த கல்வெட்டில் ஆட்சி ஆண்டு இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அதனுடைய மாதிரி, அதாவது அந்த கோயிலுடைய அமைப்பை பார்க்கும்பொழுது இந்த அமைப்பானது தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்னாலே இந்த ராஜராஜ சோழன் இந்த குண்டாங்குழி மகாதேவர் கோயிலை கட்டியிருக்கிறான் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அவரோட அமைப்பை வைத்து நமக்கு தெரிகிறது. கோவிலின் மண்டப பகுதி அழிந்துவிட்ட நிலையில் அடிப்பகுதி மட்டுமே தென்பட்டது. இங்கே சப்த மாதர்களின் கோவில்கள் இருந்ததற்கான குறிப்புகள் கல்வெட்டுகளில் இருக்கின்றன. ஆனால் அந்த கோவில்கள் தற்போது இல்லை. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கருவறை, முன்னால் ஒரு அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மகா மண்டபம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மகா மண்டபத்தினுடைய அடித்தள பகுதி மட்டுமே நமக்கு தெரியுது. அந்த மகா மண்டபம் பின்னாடியே எப்படி அழிந்தது அப்படின்னு நம்ம தகவல் இல்லை. இது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பல சிற்றாலங்கள் இருந்ததுக்கான குறிப்பு வருகிறது. கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா சப்த மாதர்கள் கோயிலே இருந்ததாக குறிப்பு வருது நம்மளுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சிற்றாலயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பகுதியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மட்டும்தான் நமக்கு, சிவாலயம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. மற்றெல்லாமே அழிந்து போன நிலையை நம்ம பார்க்குறோம். ஆலயத்தின் அர்த்த மண்டப வடக்கு பகுதி அதிட்டானத்தில் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. அவற்றில் ஆலயத்தை ராஜராஜன் நேரடியாக கட்டியது பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. ஸ்ரீ ராஜராஜ தேவர் எடுப்பி தருளின திருக்கற்றளி திரு குண்டாங்குழி மகாதேவருக்கு திரு அமுதுக்கும் ஸ்ரீ பலிக்கும் திருவிழாவுக்கும் மற்றும் வேண்டும் நிபந்தங்களுக்கும் என்று தொடர்ந்து செய்தி சென்று கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, முழுமையான ஒரு கோயில். அது பார்த்திங்கன்னா கீழே அதிட்டானம் இருந்து மேலே சிகர பகுதி வரை முழுமையாக கருங்கல்லை கொண்டே கட்டியிருக்கிறான் அந்த கோயில். அது மட்டும் முன்னாடி சொல்லியிருக்கோம், ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்னாடியே இந்த மதகடிப்பட்டு குண்டாங்குழி மகாதேவர் கோயிலை கட்டியிருக்கிறான் என்று மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. இதேபோல் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகளும் காண கிடைக்கின்றன. அதில் பிரம்மதேயம் என்று இந்த ஊர் குறிப்பிடப்படுகிறது. வட்ட வடிவில் ஆலயத்தின் விமானம் உருவாக்கப்பட்டிருப்பது தொடங்கி பல்வேறு நுட்பங்களும் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கிருக்கும் தேவ கோட்டங்களில் இருந்த சிற்பங்கள் தற்போது இங்கே இல்லை. இதேபோல் எங்கிருக்கும் தட்சிணாமூர்த்தி பற்றி கல்வெட்டு ஒன்றும் குறிப்பிடுகிறது.
இப்போ தேவகோட்டங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் தேவகோட்டங்களில் எந்த சாமி சிலைகளும் இல்லாமல் எல்லாமே வெறுமையாக காணப்படுது. அது ஏன் சார்? ஆமாம், நல்ல கேள்வி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழுமையான அடைவில் அது சிதலமடைந்த ஒரு கோயிலாக இருந்திருக்கு. இந்திய தொழில்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வருகிற பொழுது இந்த கோயிலை புனரமைத்தது. இதுக்கு முன்னால் இந்த சிற்பங்கள்லாம் அப்படியே இருந்தது, நம்ம சிதலமடைஞ்சு. இந்த நிலையில் தான் இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியுடைய சிற்பங்கள், பிரம்மா, துர்க்கையினுடைய சிற்பங்கள்லாம் பாண்டிச்சேரி புதுவையில் ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்னு இருக்குது, அந்த அருங்காட்சியகத்தில் அந்த சிற்பங்கள்லாம் இப்பொழுதும் அங்கே வைக்கப்பட்டது. அதனோட அனுமதி பேரில் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த உள்ள தட்சிணாமூர்த்தி பற்றி இங்கே உள்ள கல்வெட்டுகள் குறிப்பு வருகிறது. இந்த தட்சிணாமூர்த்திக்கு திருவமுது படைப்பதற்காக நிலதானம் கொடுத்ததை பற்றி கல்வெட்டு சொல்கிறது. இந்த கோவிலின் முன்மண்டபம் சிதிலமடைந்த நிலையில் அதன் தூண்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. இப்படி மதகடிப்பட்டு சிவாலயம் பற்றிய குறிப்புகள் கிடைக்கும் நிலையில் திருப்புவனை என்ற ஊரில் இருக்கும் பெருமாள் ஆலயமும் சோழர் காலத்து சரித்திர பதிவுகளை தன்னகத்தே கொண்டிருப்பதை அறிய முடிந்தது. அவற்றை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும் மற்றுமொரு சோழர் கால அடையாளம் திருப்புவனை என்ற ஊரில் இருக்கிறது. கிபி 907 கிபி 955 வரை ஆட்சி புரிந்த பராந்தக சோழனால் இங்கிருக்கும் வரதராஜ பெருமாள் ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும், பராந்தகனின் மற்றுமொரு பெயரான வீரநாராயணன் என்பதை குறிப்பிட்டு வீரநாராயணன் விண்ணகரம் என்றே இந்த ஆலயம் அழைக்கப்பட்டதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். வீரநாராயணனின் பட்டத்தரசிகளில் ஒருவரான கோக்கிழானடி என்பவளின் பெயரால் இங்கே ஏரி ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், திரிபுவனை மாதேவி என்கிற பராந்தகனின் மற்றுமொரு பட்டத்தரசியின் பெயரால் இந்த ஊர் அழைக்கப்படுவதாகவும் கூறுகிறார்கள். முதலாம் பராந்தகனுக்கு வீரநாராயணன் அப்படின்ற ஒரு பேரும் இருந்தது. அந்த வீரநாராயணன் பேரில் தான் இங்கே இருக்கிற பெருமாள் கோயில் பார்த்திங்கன்னா வீர நாராயண விண்ணகர ஆழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இந்த கோயிலே பார்த்திங்கன்னா வீரநாராயண விண்ணகரம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பராந்தக சோழனுடைய பட்டத்தரசி ஒருவள், அவள் பேர் கோக்கிழானடி. அவள்தான் ராஜாயத்தினுடைய தாயார். அதை ராஜாயத்தின் இடையே பார்த்துருக்கோம். திருநாவலூரில் பெரிய கோயிலையும் கட்டினான். ராஜாயத்தி ஈஸ்வரம் என்னும் கோயிலை கட்டியிருக்கிறான். அவன் தான் தக்கோல போரில் தோல்வியடைந்து இறந்து விட்டான் என்ற செய்தியும் பார்க்குறோம். இப்போ அந்த கோக்கிழானடியோட பேரில் தான் இந்த ஊரில் கிழக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது. அவனுக்கு பல மனைவிகள் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இந்த கோக்கிழானடி, பஞ்சவன் மாதேவி, தென்னவன் மாதேவி, சோழ மாதேவி, வளவன் மாதேவி, திரிபுவன மாதேவி, இப்படி பல மனைவிகள் இருந்தாங்க. அதில் ஒருத்தி தான் திரிபுவன மாதேவி. அந்த திரிபுவன மாதேவியினுடைய பேரில் தான் இந்த ஊருக்கே திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்ற பேர் இருந்தது. ஆலயத்திற்குள் மொத்தம் 188
சோழன் காலத்தில் இந்த கோயிலுக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு மடம் இருந்ததை பற்றி குறிப்பும் வருது. ஒரு மடம் இருந்ததாகவும் அந்த மடத்தில் இருந்த 12 வைஷ்ணவர்களுக்கு தினந்தோறும் உணவு அவருக்கு கொடுத்ததாகவும் அந்த மண்டபத்தில் பணியாற்றுவதற்கும் இன்னும் அந்த நந்தவனத்தை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 4 பேர் ஸ்ரீ புருஷ நாராயணன் அப்படின்ற பேர்லையும் விக்ரமன் அப்படின்ற பேர்லையும் 2 நந்தவனம் இருந்ததாகவும் பராமரிப்பதற்கு 4 பேர் பணியாற்றியதாகவும் அந்த மடம் வந்து தினந்தோறும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அதை நிர்வகித்ததற்கு கணக்கர் இருந்தார் அப்படின்ற செய்தி வந்து சொல்லுது. இந்த நிலையில்தான் எங்கிருந்த மண்டபங்களில் அமர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றியும் சோழர்கால நிர்வாகம் பற்றியும் ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைத்தன. அவற்றையெல்லாம் இடைவேளைக்குப் பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனையில் இருக்கும் வரதராஜ பெருமாள் கோவிலின் கல்வெட்டுகள் சோழர்களின் நிர்வாகம் மற்றும் ஆட்சி திறன் பற்றி பல்வேறு தகவல்களை தருகின்றன. அவற்றில் எங்கிருந்த மண்டபங்களில் அமர்ந்து எடுக்கப்பட்ட நிர்வாக முடிவுகள் முக்கியமானவை. கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மண்டபங்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சோழ அணுக்க பல்லவரையன் அப்படின்ற ஒரு மண்டபம் கட்டியிருக்கான். அந்த மண்டபத்தை தான் பல முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஊர் சபையெல்லாம் கூடி பல முக்கிய முடிவுகள், வரிகள் எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும், எந்த கோயிலுக்கு எவ்வளோ நிலங்கள் தானமாக கொடுக்க வேண்டும், நெல் எவ்வளோ தர வேண்டும் என்கிற முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா சொல்லும் போது திருமுற்றத்துக்கு முன்பாக அப்படின்ற ஒரு செய்தி அங்கே பதிவு பண்ணுறாங்க. அந்த வகையில் அந்த மண்டபம் வந்து இந்த பகுதியில் தான் இருந்திருக்கணும். ஏன்னா அடித்தள சுவர்கள் வந்து இந்த பக்கம் இருக்குது. இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு கிழக்கு 2 பகுதியில் மட்டும்தான் சுவர் இருந்ததுக்கான தடயம் நமக்கு தெரியுது. அது அடித்தள பீடம், அங்கேயும் கல்வெட்டு இருக்குது. அப்போ அந்த மண்டபம் இருக்குது. இன்னொரு மண்டபம் பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜன் காலத்தில் இந்த உம்பல் நாட்டு மூவேந்து வேளாண் அப்படின்ற ஒரு மண்டபம் கட்டியிருக்கான். இந்த 2 செய்தியும் பார்க்கும்போது இந்த 2 பேர் காலத்தில், அதை குறிப்பாக ராஜேந்திர சோழனோ அல்லது ராஜாதி ராஜனோ இப்படி ஆட்சி காலத்தில் ஒரு மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்திலாம் எல்லா முடிவுகளும் எடுத்தார்கள் அப்படின்றதுக்கு மண்டபம் இந்த இருந்த பகுதி தான் இது. ஆனால் இப்போ அந்த மண்டபம் முழுவதும் அழிந்து போய் அப்படி எச்சங்களாக மிச்சங்களாக அந்த அடித்தள பகுதி மட்டுமே, அது 2 பக்கங்கள் உள்ள அடித்தள பகுதி மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ஆலயத்தில் இருக்கும் சிற்பங்கள் தனிச்சிறப்பு மிக்கவை. ராமாயணம் போன்ற புராணங்களின் அடிப்படையான சிறு சிறு சிற்ப வரிசைகள் நுட்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து அனந்த சயனத்தில் இருக்கார். இந்த பக்கம் வந்து தாடகை வதம், ராமர் லக்ஷ்மணர் தாடகை வதம் பற்றிய சிற்பம். ராமர் லக்ஷ்மணர் சீதை அப்படி சிற்பம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணர் சீதை குகன் இவங்கெல்லாம் வந்து படகுல போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் சூர்பனகை, லக்ஷ்மணன் வந்து சூர்பனகையோட மூக்கு வந்து அறுக்கிற மாதிரி சிற்பம் இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமியுடைய சிற்பம் பண்ணியிருக்காங்க. இது மாரீசன் வதம், ராமர் வந்து மாரீசனை வந்து அம்பிட்டு கொள்ளுது அப்படின்ற செய்தி. இங்கே வந்து விபீஷன் அறிமுகப்படுத்துறது, இது வாலி சுக்ரீவன் சண்டை, ராமர் வந்து அம்பு எழுதுறது. கீழே பார்த்தீங்கன்னா காமதேனுடைய சிற்பம் ரொம்ப அழகானது. இது காமதேனுடைய சிற்பம் அமைச்சிருக்காங்க. முன்னாடி கோயில் மாதிரி ஒரு சிறிய அமைப்பில் அவங்க பண்ணியிருக்காங்க. கோயிலுடைய மேற்கு பகுதியில்
இருக்கிற கருவறையுடைய வெளிப்புற பகுதி மேற்கு பகுதியில் இந்த சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாகவத புராணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சிறிய சிற்பங்கள் வச்சுருக்காங்க. இது வராக அவதாரம், அது பூதேவி வந்து மேலே தூக்குறது கடலிருந்து, அந்த அவதார கதை இது. அடுத்தது விக்ரமர் அல்லது உலகளாந்த பெருமாள் அப்படின்ற சிற்பம் இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் அந்த உரியில் இருக்குது, அந்த உரி அந்த வெண்ணெய் இருக்கிற அந்த உரியை அந்த எடுக்கிறாரு, அது காட்சி இது. மேலே பாருங்கள் உயரம் இல்லாமல் சின்ன பையன் நேரத்தில் மேலே உயரத்தை வந்து கூட்டி அந்த வெண்ணெயை திருடுறாரு. அதன் பிறகு அந்த யசோதை வந்து அந்த வெண்ணெய் திருடிய கண்ணனை வந்து அடிக்கிற மாதிரி காட்சி புடைப்பு சிற்பம் பண்ணியிருக்காங்க. அத்தோடு குபேரனின் சிற்பம் போன்றவையும் காண கிடைக்கின்றன. ராஜாதி ராஜன் காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளில் காடுகளை அழித்து விளை நிலங்களாக பயன்படுத்தப்பட்டது பற்றியும் 12 சேரிகள் உருவாக்கப்பட்டது பற்றியும் குறிப்புகள் கிடைக்கின்றன. சரி, இப்போ இங்கே 188 கல்வெட்டுகள் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த கல்வெட்டுகளில் அந்த காலத்து வாழ்வியல் சம்பந்தமான ஏதாவது சுவாரஸ்யமான குறிப்புகள் இருக்கா? நிறைய இருக்குது. ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளுக்கு 12 பேர்கள் சொல்கிறாங்க. இந்த 12 பேர்களில் 12 சேரிகள் இந்த ஊரில் இருந்ததாக குறிப்பு வருது. பார்த்தீங்கன்னா மாயவன், ஸ்ரீதரன், வாமனன், கோவிந்தன், விஷ்ணு, இப்படி 12 பேர்களை வந்து வச்சுருக்காங்க. அப்போ பெருமாள் கோயில் இருக்கிறதால இந்த பெருமாள் கோயில் அடிப்படையாக வச்சு அந்த சோழ காலத்திலேயே பார்த்தீங்கன்னா 12 சேரிகள் இருக்கும், 12 பெருமாளுடைய பட்டப்பேரில் வச்சுருக்காங்க. அப்போ அது ஒரு சுவாரஸ்யமான செய்திகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாதிராஜன் அவனுடைய ஆட்சி காலத்தில் இதில் என்ன நடந்தது அப்படின்னா இந்த கோயிலுக்கு நிலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வரிகள் அதிகமாக போனதால் இந்த கோயிலுக்கு நிபந்தனைகள்லாம் தடைப்பட்டு போகிறது. அப்போ வந்து ஒரு அதிகாரி வந்து ஆணையிட்டு மீண்டும் வந்து நிலத்தை வந்து அதிகமாக கொடுக்குறான். அதை கொடுக்கும்போது இதுக்கு பக்கத்தில் கொடுக்கூர்னு ஊர் இருக்குது. அந்த கொடுக்கூரில் வந்து காடுகளை வந்து அழித்து அதை திருத்தி மாற்றி வந்து நிலம் கொடுத்துருக்கான் மேற்கொண்டு. ஏன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து போதாது, திருப்பணிக்கும் இந்த நெய்வேத்தியத்துக்கும் போதாதுன்னு சொல்லி மீண்டும் வந்து அதிக அளவில் நிலத்தை கொடுத்துருக்காங்க. அந்த கொடுக்கூரில் கொடுத்த நிலத்தை பற்றி குறிப்புகள் வருது. இதே போல் இங்கே வேத கல்லூரி ஒன்று இருந்தது பற்றிய குறிப்புகளும் கிடைக்கின்றன. இந்த கல்லூரியில் மொத்தம் 190 மாணவர்கள், 17 ஆசிரியர்கள் இருந்தது பற்றியும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தானங்கள் பற்றியும் மிக நீண்ட கல்வெட்டு தொகுப்புகள் கூறுகின்றன. ராஜாதிராஜனுடைய ஆட்சி காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒரு வேத கல்லூரி இருந்ததை பற்றி குறிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்குது. இது கோயிலுடைய வடக்கு, மேற்கு, தெற்கு 3 பகுதியிலும் அந்த கல்வெட்டு பெரிய கல்வெட்டாக நீண்ட நெடிய வரலாற்றை சொல்கிற ஒரு கல்வெட்டாக இருக்குது. இப்போ சோழ காலத்திலே நமக்கு பல இடங்களில் கல்லூரி இருந்ததை பற்றி குறிப்புகள் பல இடங்களும் கிடைக்கிது. குறிப்பாக வந்து ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் உடல்நலம் குன்றிய நிலை இருந்தார். அப்போ அந்த உடல்நலம் குன்றிய காரணத்தினாலே அவர் உடல் நலம் பெற வேண்டி இந்த கோயிலுக்கு திருவமுது படைப்பிற்காகவும் இங்கே வேத கல்லூரி இருக்கிற பயிலுகிற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தானம் வழங்கியதை பற்றி தான் இந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. கருவறைக்குள் நுழைவதற்கான படிக்கட்டுகளில் செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்களும் கலையழகை தாங்கி நிற்கின்றன.
வாழ்வியல் துறை புனரமைத்திருக்கிறது. அந்த மண்டபத்தின் அடிப்பகுதியிலும் சோழர் கால சிற்பங்கள் தென்படுகின்றன. இங்கே சோழர் காலத்தில் மட்டுமல்லாமல் கோப்பெருஞ்சிங்கன் என்கிற காடவராய மன்னனாலும் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவன் காலத்தில் உடைப்பெடுத்த 3 ஏரிகளை புனரமைத்தது பற்றிய கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. 13ஆம் நூற்றாண்டில் இந்த சேந்தமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த இந்த கோப்பெருஞ்சிங்கனுடைய கல்வெட்டு தான் இது. இது என்ன அந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊர்களில் இருந்த பல ஏரிகள் இருந்தது, குறிப்பெல்லாம் வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோக்கிநாயடி பேரேரி, வீரநாராயண பேரேரி, மதுராந்தக பேரேரி அப்படின்னு பல பேர்கள் வருது. கிட்டத்தட்ட 3 ஏரிகள் அந்த ஊரிலே இருந்ததா குறிப்பு வருது. அப்போ அந்த ஏரிகள்லாம் உடைந்து போய் மதகுகள் அழிந்தது, கரை உடைந்தது, கலிங்கெல்லாம் அழிந்தது. அப்படிலாம் அழிந்த பிறகு நான் இந்த மதகுகளையும் கலிங்களையும் கட்டி அமைத்தேன் அப்படின்னு சொல்கிற கல்வெட்டு. அது மட்டும் இல்லை, அந்த கல்வெட்டில் ரொம்ப சுவாரஸ்யமாக தகவல் அவன் சொல்லியிருக்கான். இவன் கட்டிய அந்த செய்தி ராமனை ஒப்பிட்டு சொல்கிற அந்த செய்தி நம்மளுக்கு பதிவாகுது. கடலில் ராமன் கரை கட்டியது போல இந்த கோப்பெருஞ்சிங்கனும் இந்த ஏரிகளையும் மதகுகளை அமைத்து அவனும் அதே போல பணியை செஞ்சான் அப்படின்றத கல்வெட்டில் ரொம்ப கிரந்த மொழியில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் பல கோவில்கள் இருந்தது பற்றிய கல்வெட்டு குறிப்புகளுக்கு ஆதாரமாக அரங்கநாதர் ஆலயம் என்கிற ஒரு சிறிய ஆலயம் பிரிதொரு பகுதியில் காண கிடைத்தது. இந்த ஊரில் வீரநாராயண விண்ணகம் இருந்துன்னு சொன்னோம். அதோடு மட்டுமல்ல, இந்த ஊரை சுற்றிலும் பல கோயில்கள், சிவாலயங்களும் சரி, விஷ்ணு கோயில் இருந்தால் குறிப்பு வருது. அந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் திருப்பார் கடல் ஆழ்வார் அப்படின்ற ஒரு குறிப்பு வருது. அந்த திருப்பார் கடல் ஆழ்வார்னா கிடந்தரையில் இருக்கிற பெருமாளுடைய வருது. அந்த கோயில் இதுவாக தான் இருக்கும். அது குறிப்பாக அந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இந்த சிற்பங்கள் பின்னாளில் கொண்டு வச்சிருக்காங்க. இப்படி புதுச்சேரி மாநிலத்தில் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள் பல்வேறு சரித்திர பின்னணிகளை கொண்டு இங்கே வீற்றிருக்கின்றன. இவை வரலாற்றை படிக்க உதவும் புத்தகங்களாகவும் பயனளிக்கின்றன.